इतना आवाज फैलना चाहिए இந்த அளவுக்கு குரல் பரவ வேண்டும் जो गवर्नमेंट तक यह आवाज जाए कि इस स्थापन द्वारा शांति सहज प्राप्त हो सकती है। கவர்மெண்ட் வரைக்கும் இந்த குரல் போகணும், இந்த ஸ்தாபனையின் மூலமாக சாந்தி சகஜமாக பிராப்தியாக முடியும்। है जहाँ भी लड़ाई झगड़ा हो तो गवर्नमेंट द्वारा शांति दल के रूप में ऑफर भी हो सकती है। எங்கேயாவது சண்டை நடந்தால், யுத்தம் நடந்தால் கவர்மெண்டின் மூலமாக சாந்தி குழுவின் ரூபத்தில் ஆஃபரும் இருக்க முடிகிறது। जैसे जेल आदि में भाषण लिए ऑफर होते हैं। எது போல ஜெயில் முதலியவற்றில் பேசணும் என்ற அங்க போய் பேசுவதற்கு ஆஃபர் கிடைக்கிறது। क्योंकि पापात्माओं को पुण्यात्मा बनाने का साधन है तब निमंत्रण देते हैं। ஏனென்றால் பாவாத்மாக்களை புண்ணியாத்மாக்களாக ஆகுவதற்கான கருவியாக அந்த அழைப்பு கொடுக்கிறார்கள்। ऐसे ही कहाँ भी अशांति होगी तो यह அதே போலதான் எங்கேயாவது அசாந்தியாக இருந்தால் यह शक्ति दल समझा जाएगा। இந்த சக்தியின் குழு புரிந்து கொள்ளப்படும்। ऐसी भी गवर्नमेंट द्वारा ऑफर होगी। அதே போலதான் கவர்மெண்ட் மூலமாக ஆஃபர் இருக்கும்। तब तो आफरीन गाई जावेगी। அப்போதுதான் இந்த ஆஃபரிங் பாடப்படும்। ऐसा कुछ प्लान बनाओ जो आवाज फैले चारों ओर। அது போல பிளானை உருவாக்குங்கள், அந்த குரல் நாலா பக்கத்திலும் பரவணும்। अशांति के बीच यह शांति सेफ्टी का साधन है। அசாந்திக்கு நடுவில் இந்த சாந்தி சேஃப்டிக்கான கருவியாக இருக்கிறது। ऐसे तुम प्रसिद्ध हो जावेंगे। அப்படியே நீங்கள் புகழ் அடைவீர்கள்। जैसे भट्टी के प्रोग्राम का गायन है, எது போல பட்டியின் புரோகிராமின் மகிமை இருக்கிறது। आग जलते हुए भी वह स्थान सेफ्टी रहा। நெருப்பு எரிந்து கொண்டிருந்தாலும் அந்த இடம் சேஃப்டியாக இருந்தது। चारों ओर आग होगी நாலா பக்கத்திலும் நெருப்பு இருக்கும்। लेकिन यह एक ही स्थान शांति का है। ஆனால் இந்த ஒரு இடம் மட்டும் சாந்திக்காக இருக்கிறது। ऐसा अनुभव करेंगे। அது போல அனுபவம் செய்வார்கள்। इसी स्थान से ही हमको सेफ्टी व शांति मिल सकती है। இந்த இடத்திலிருந்துதான் நமக்கு பாதுகாப்பு மற்றும் சாந்தி கிடைக்க முடியும்। यह पालना का कर्तव्य बढ़ाओ। இந்த பாலனையின் கடமையை அதிகரிக்கணும்। वह तब होगा जब कोई एक ऐसा स्थान बनाओ जो विशेष योग अभ्यास का हो। அது அப்போதுதான் ஆகும் எப்போது ஒரு இடத்தை உருவாக்குங்கள், விசேஷமான யோக பயிற்சியாக இருக்கணும்। जिसमें जाने से ही ऐसे अनुभव करें कि ना मालूम हम कहाँ आ गए हैं। இது போல அங்கே செல்வதினால் இந்த அனுபவமாகணும், நமக்கு தெரியவில்லை நாம் எங்கு வந்திருக்கிறோம் என்று। स्थान भी अवस्था को बढ़ाता है। இடமும் கூட நிலைமையை அதிகரிக்கும், मधुबन நிலையை பெரியதாக்கும்। का स्थान स्थिति को बढ़ाता है ना। மதுவனத்தின் இடம் நிலைமையை பெரியதாக்கிறது இல்லையா, முன்னேற்றுகிறது இல்லையா। तो ऐसी कोई स्थान बनाओ जो कोई भी कब भी कोई परेशान दुखी आत्मा हो। எனவே அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தை உருவாக்குங்கள், யாரும் எப்போதும் எந்த ஒரு பிரச்சனையோ துக்கமான ஆத்மாவோ चिंता में डूबी हुई हो, கவலையில் மூழ்கி இருப்பவர்களோ वह आने से ही महसूस करे। அவர்கள் வந்தவுடனேயே அனுபவமாகணும், உணரணும்। हम कहाँ आए हैं, ऐसा प्लान बनाओ। நாம் எங்கே வந்திருக்கிறோம், அது போல பிளானை உருவாக்குங்கள்। अव्यक्त वाणी 18 जून 1971 पृष्ठ 2 मध्यादि। அவ்வக்தவாணி டேட் 18/6/1971 2ஆம் பக்கத்தின் மத்தியில்।